ஹலோ மக்களே! நான் வந்திருக்கக்கூடிய இந்த இடம் எங்கன்னா, எங்க ஊர்ல இருக்கக்கூடிய ஜலகாம்பர நீர்வீழ்ச்சி. இது வந்து திருப்பத்தூர்லேருந்து ஒரு 13 கிலோமீட்டர்ஸ் தூரத்தில இருக்கு. ஜலகாம்பர நீர்வீழ்ச்சி வந்து நம்ம ஒரு வாட்டர் ஃபால்ஸ் வந்து நல்லாவே இருக்கும். நம்ம மழை காலத்தில ரொம்பவே சூப்பரா இருக்கும். அதேமாரி வெள்ளமும் வந்து நெறைய வரும் இந்த இடத்துல. கீழ வந்து வரும்போதே நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா, சூப்பரான ஒரு வியூ இருக்கு பாருங்க. ஒரு ஷூட்டிங் ஸ்பாட்டா இருக்கட்டும், இல்லன்னா ஒரு ப்ரீ வெட்டிங் ஃபோட்டோ ஷூட்டா இருக்கட்டும், நீங்க இங்க வந்து எடுத்துக்கலாம். அதே மாதிரி இது வந்து வனத்துறை கண்ட்ரோல்ல இருக்கும் உங்களுக்கு. மேல வந்து ஒரு முருகர் கோயில் இருக்கு. அந்த முருகர் கோயில் வந்து பார்த்தீங்கன்னா, அது ஒரு சிறப்பு அம்சமா இருக்கும் நமக்கு. அதையும் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். என்ட்ரன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மாரி தான் இருக்கும் உங்களுக்கு. இப்போ வந்து வெளிய உங்களுக்கு டோக்கன் வாங்குறாங்க நம்ம என்ட்ரன்ஸ்க்கு. அதே மாரி பார்க்கிங்க்கு டோக்கன் வாங்குறாங்க. ஆப்போசிட்ல வந்து உங்களுக்கு ஒரு சின்ன கிட்ஸ்க்கு ஏத்த மாதிரி ஒரு பூங்கா மாதிரி அமைச்சிருக்காங்க. ரொம்பவே சூப்பரா இருக்கு. நாங்க அந்த டைம்ல ரொம்ப 10 இயர்ஸ் முன்னாடி வரும்போது இந்த மாரி ஃபெசிலிட்டீஸ்லாம் இருக்காது. கொஞ்சம் வந்து எல்லாமே ராவா தான் இருக்கும். இப்போ வந்து இந்த ஃபோட்டோ ஷூட்க்காக நம்ம ஜலகாம்பாறை இந்த மாரிலாம் வச்சிருக்காங்க. ரொம்பவே இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணியிருக்காங்க டூரிசம் டெவலப்மெண்ட் இந்த இடத்துல ஃபுல்லாவே வந்து பார்த்தீங்கன்னா, கீழ வந்து பார்த்தீங்கன்னா, பெருமாள் கோயில் இருக்கு. ரங்கநாதர் வந்து படுத்த சயன கோலத்தில இருக்கிற மாரி ரங்கநாதர் கோயில் இருக்கு. இந்த கோயில் பக்கத்திலேயே கொஞ்சம் மேலே ஏறி வந்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து ஒரு விநாயகர் கோயில் இருக்கு. நெறைய பேர் வந்து இங்க சில நல்ல காரியங்கள், இல்ல வேற காரியங்கள் எல்லாமே வந்து பண்றதுக்காக, இந்த சடங்குகள் பண்றதுக்காக இந்த கோயிலுக்கு வருவாங்க. இந்த இடம் தான் வந்து உங்களுக்கு அந்த ஃபால்ஸ்க்கு போற வழி. மேல வந்து கோயிலுக்கு போறதுக்கு ஒரு நல்ல வியூ வந்து உங்களுக்கு இந்த பாறைக்கு பின்னாடியே இருக்கும் உங்களுக்கு. ஏலகிரி மலையிலேருந்து வரக்கூடிய தண்ணி வந்து ஓவர்ஃப்ளோ ஆகி தான் இங்க ஜலகாம்பாறை நெறைய காடுகள் மூலியமா, மூலிகை மூலியமா அந்த மாதிரி வந்து கீழ வந்து நமக்கு பெருகி வருது. அதனாலேயே ரொம்ப சிறப்பா இந்த கோவிலுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஜலகாம்பரை நீர்வீழ்ச்சிய வந்து சொல்றாங்க. அந்த காட்டு வழி பாதையா போனீங்க அப்டின்னா, ஒரு 6, 7 கிலோமீட்டர் அந்த மாரி தொலைவிலே வந்து உங்களுக்கு மேல ரீச் பண்ற மாரி ஒரு ஸ்பாட்டுமே இருக்கு உங்களுக்கு ட்ரெக்கிங் போறதுக்கு. மேல வந்து இப்ப போயிட்டுருக்கிற இடம் தான் வந்து உங்களுக்கு நம்ம முருகர் இருக்கக்கூடிய இடம். நான் சொன்ன இடம் வந்துருச்சு. அந்த அளவுக்கு இங்க அன்னதான கூடமும் இருக்கு உங்களுக்கு. டெய்லியுமே மத்தியானம் அன்னதானம் வந்து இங்க செயல்பட்டுட்டு இருக்கு உங்களுக்கு. பாருங்க, முருகருடைய அப்பாவான சிவன், சிவனுடைய லிங்க வடிவில இருக்கக்கூடிய இந்த இடத்துக்கு உள்ள தான் வந்து முருகர், வள்ளி தெய்வயானை கூட இருக்காரு. அதுக்கு பின்னாடியே வந்து வாட்டர் ஃபால்ஸ் இருக்கும். ரொம்ப வருஷமா இருக்கக்கூடிய கோவில் தான் இந்த கோவிலு. எவ்வளோ வருஷங்கிறது எனக்கு தெரியல. பட் அந்த கோவில் நான் பொறந்ததுலேருந்தே பார்த்தீங்கன்னா, இந்த கோவிலுக்கு நான் வந்துட்டுருக்கேன். நெறைய ஆடி மாசத்துல வந்து ஆடி கிருத்திகை, ஆடிப்பூரம், ஆடி 18க்குலாம் ரொம்பவே காவடி எடுத்து ரொம்ப சிறப்பா இந்த கோவில்